வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் நம்ம லக்னத்திலிருந்து 3ஆம் இடமான ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல போயிட்டு இருந்தவர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இந்த சந்திரன் பலனாக அவர் 3ஆம் இடத்துல பலன் தர்றார். அது கூட கேதுங்கிறவர் நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடமான கன்னி ராசியில சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் ஒரு சுப விளைவு 3ஆம் இடம் 7ஆம் இட தொடர்பினை ஏற்படுத்தி கம்யூனிகேஷன், திருமணம், பார்ட்னர்ஷிப் உறவுகள், பேங்கிங், எதிர்ப்பாளர்கள், போட்டி பொறாமை, இது மாதிரியான ஒரு பாவ தொடர்புகள் அங்கே ஏற்படுது. அப்ப செவ்வாயும் கேதுவும் ஒரு எமோஷனல் கிரகம். அதனால மோஸ்ட்லி அவங்களுடைய நேச்சர் அவசரம், அர்கு, ஒரு பதட்டம், வேகம் இதையெல்லாம் வச்சிருக்கும். ஆனா தைரியமும் துணிச்சலும் நல்லா இருக்கும். முரட்டு சுபாவமா வேலை செய்யும். தைரியம் அளவு கடந்து வேலை செய்யும். அது பேச்சிலையும் வெளிப்படும். அந்த வகையில நமக்கு இது சரித்திரமா ஒரு சாகச நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். இப்ப வெளியில விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தைரியம் அவசியம் தேவை. அதே போல நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஒரு பல்வேறு வகைப்பட்ட மனிதர்கள்கிட்ட நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கும். அப்பவும் தைரியம் தேவை. அப்ப இதெல்லாம் தைரியமும் வீரமும் நமக்கு ஒரு பக்கபலமா இருக்குது அப்படின்னாலே அதன் மூலம், அந்த துணிச்சலின் மூலம் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த சாதனைகளுக்கு இந்த 21 நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். அது முதல்ல டிசைனிங் பண்றவங்க, அகம் சார்ந்த சாதனைகள், தன்னுடைய ஆற்றல் அறிவுத்திறனை வெளிப்படுத்துறவங்க, கம்யூனிகேஷன் டேலண்ட்டை டெவலப் பண்றவங்க, ஐடி லைனு, பேங்கிங் லைனு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ்ல தகவல் தொடர்பு, கமிஷன் வகை தொடர்பு மற்றும் நமக்கு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துலேயுமே செய்தி விளம்பரத்துறை, கலைப்படைப்புகள், இது எல்லாத்துலேயுமே நன்மைகளை கொடுக்கும். அப்போ இது ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்டாக நமக்கு வேலை செய்யும். அதே நேரத்தில் செவ்வாய் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எமோஷனாகவும் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற கேது கஸ்டமரை குறிக்கும், நம்ம லைஃப் பார்ட்னரை குறிக்கும். அதனால கணவன் மனைவி உறவு, பரஸ்பர அன்பு, பரஸ்பர ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்புறவுங்கிறதுல எமோஷன்னால சில பிரச்சனை வரும். அதாவது யார் அதிகமா அன்பு காட்டுறாங்கிறதுல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா போட்டி தான் வரும். அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையும் வரும். பட் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவா இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனா அது அன்பின் வெளிப்பாடு. அன்பினுடைய ஆற்றல் நமக்கு ஆக்ரோஷமாக வெளிப்படும். அது மாதிரி விஷயம். அது போக சேமிப்புக்கு நல்லா இருக்கு, பேச்சுக்கு நல்லா இருக்கு, குடும்பத்துக்கு நல்லா இருக்கு, தைரியமும் நல்லா இருக்கு, கம்யூனிகேஷன், இடம் மாறுறது, இடம் விற்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ டாக்குமெண்டேஷன், அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒருத்தர் நபரை சந்திக்கிறது, ஒரு டிராவல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. வீடு வைக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கு. வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு இப்போதைக்கு அது கொஞ்சம் தடையாக இருக்கு. உறவினர்கள் வகையில் அவ்வளோ பெருசாக இன்வால்மெண்ட்டு வச்சுக்க முடியாது. குழந்தைகளுடைய அன்பு, குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சி, குழந்தைகளுடைய மகிழ்ச்சி, இவையெல்லாம் குதூகலமாக நல்லா இருக்கும். திருமண வரன் பார்க்கறது, திருமணத்துக்காக நம்ம நிகழ்வுகளுக்காக திட்டம் போடுறது, கணவன் மனைவி உறவு பலப்படுறது, சுபகாரியங்கள், கலைகள் சார்ந்த ஈடுபாடுகள், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சில பேர் மீடியா லைனில் இருப்பாங்க, சினிமா துறையில் இருப்பாங்க. சினிமா துறையில் வீர தீர சாகச செயல்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் நல்ல டைமாக இருக்கும். ஸ்டண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸு, எடிட்டிங்கு, இது மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம். அதே போல் நமக்கு
விளையாட்டு லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். விளையாட்டில் வந்து வேகமாக புகழ் கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சில பேருக்கு மாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும். அவங்க விருப்பப்பட்டான்னா டிரான்ஸ்ஃபர் மாறி போகக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். வேலை சார்ந்து வேற வேலைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவி உறவுல இந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த எமோஷனை கட்டுப்படுத்தணும். அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பாக்கியஸ்தானம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னோர்கள், தந்தை வர்க்கம், பூர்வீகம், குலதெய்வம், ஆன்மீகம், ட்ரஸ்ட்டு, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு படிப்பு, இது எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும். அதில் வந்து நல்ல திசாபுத்திகள், செவ்வாய், கேதுவெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். சொந்த தொழில், உற்பத்தி தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இதில் எல்லாம் வந்து சில பேர் சப்போர்ட் கிடைக்கும், சில உதவிகள் கிடைக்கும். கொஞ்சம் வேலையில் தொய்வு இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற போதிலும் அதில் ஏதாவது ஒரு சப்போர்ட்டு கிடைச்சி அதை அப்படியே மேக்கப் பண்ணி ஓட்டிக்கூடிய நிலைமை ஏற்படும். நம்மளுடைய முடிவுகள் வந்து மாற்றம் பண்றதுக்கு உண்டான சிந்தனை தூண்டு வச்சுக்கிட்டே இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய ஒரு வளர்ச்சி, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அந்த டைம் நமக்கும் அது மகிழ்ச்சி கொடுக்கும். அவர்களாலேயும் நமக்கு சில மகிழ்ச்சியான சூழல்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். மூலதனம் போடுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. ரகசிய செயல் திட்டங்கள் அவ்வளவு செட் ஆகாது. அதனால வெளிநாட்டு வேலையிலையும் இருந்த இடத்துலயே வேலை பார்க்கறது நல்லது. இப்ப இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இடம் மாறி போறதுங்கிறது நம்ம வீட்டுக்காக நம்ம மாறி போறது. அதே வேலையில மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் இந்த வேலையை விடணும். நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு போய் தேடலான்னு போகக்கூடாது. அது வந்து ஐடல் பண்ணிடும். அப்ப செவ்வாய் கிரகம், கேது கிரகம் நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கறது. அதில் கரஸ்பாண்டன்ஸ், தகவல் தொடர்பு, சில புது மாற்றங்களை செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுது. மேல் படிப்பு படிப்பதற்கு சப்போர்ட் பண்ணுது. அறிவை வளர்த்துக்கிறதுக்கு கமிஷன் துறை, கலைத்துறை, மூளை உழைப்பு, இது அத்தனைக்கும் சாதகமாக செயல்படுகிறது. அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாரையும் ஈர்த்து பெரிய டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு புரோக்கரேஜாக இருக்கலாம், ஒரு முக்கியமான மீடியேட்டராக இருக்கலாம். இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கிறதுனால உங்கள் கஸ்டமருக்கு உங்களுக்கும் அதில் ஆதாயம் கிடைக்கும். புரோக்கரேஜில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்புகள் உண்டு. அதனால எழுத்தாற்றல் பெற்றவர்கள் தன்னுடைய உழைப்பு மற்றும் உடல் திறன் இதையெல்லாம் நம்பி இப்போ ஒரு ஜிம்மு வச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு கலை தான். அந்த மாதிரி கலை சார்ந்த பணிகள் அத்தனைக்கும் இது வந்து ஒரு புகழ், திடீர் மாற்றங்கள், வளர்ச்சிகளை கொடுக்கும். அப்ப அந்த ஈடுபாடுகள் எல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கும். அடிப்படையில மகிழ்ச்சிக்குரிய நாள், மகிழ்ச்சிக்குரிய காலகட்டம். இந்த நாட்கள்ல அதுக்கான திட்டங்களை நீங்க போட்டுக்கலாம். செயல் திட்டங்கள், இப்போ ஒரு பிக்னிக்கா போய் வர்றது, ஏதாவது தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி போயிட்டு வர்றது, இது மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். அது போக நமக்கு கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் அந்த ஆர்வத்தின் காரணமாக வெளிப்பாடுகள் வந்து நல்லா இருக்கும். அதாவது சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. யார் எந்த தொழில ஒரு ஃபீல்டில் இருக்கிறோமோ அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை புரிவதற்கு வழிவகுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.